தோறும் சூரியன் உதைக்கும் திசையெல்லாம் என் தமிழ் மணக்கும். என் தமிழ் மொழியால் அவையோரை வணங்கி என் உரையை தொடங்கின்றேன். எனது பெயர் புவிதா. நான் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் பேச வந்த தலைப்பு பறவைகள் பலவிதம். பறவைகள் பல விதங்களில் பல வண்ணங்களில் தனது இனிமையான இன்னிசையால் நம்மை சுற்றி வந்த அருமை நம்மன் பறவைகள். பறவைகள் அதிகாலை வேளையில் தனது இனிமையான குரலால் நம்மை மகிழ்விப்பன பறவைகள். சேவல் கூவ, காகம் கரை, பறவைகள் கீச்சிட, புறாக்கள் குறுகுறுக்க, உணவை கண்டால் உறவங்களை அழைத்து கூடி உண்ணும் பறவை காகம். தொலை தொடர்பு இல்லாத காரணத்தினால் புறாக்கள் அஞ்சு கொண்டு சென்றன. இது மட்டுமல்ல, அந்தந்த பறவைகளுக்கும் தனித்தனி பண்புகள் உள்ளன. அவற்றில் கழுகு. பறவை இனத்திலேயே கழுகு மட்டும்தான் 70 ஆண்டு ஆயுள்காலம் வரை வாழக்கூடியது. இவற்றின் பார்வை மனிதனின் பார்வை விட 4 மடங்கு இருந்ததாகும். இதனால் அது 1000 அடி உயரத்தில் பறந்தாலும் தலையில் ஓடும் ஒரு முயலை கூட வேட்டையாட முடியும். இது மட்டுமல்ல, அந்தந்த கப்பல் பறவை சிறகடிக்காமலே கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. இதனால் அது 400 தரையிறங்காமலே 4000 மீட்டர் உயரத்தில் பறக்கும். மரங்கொத்தி பறவை ஒரு நாளைக்கு 8000 முதல் 10,000 வரை மரத்தை கொத்தும். இதற்கு நடக்க தெரியாது. நாக்கு தான் அலைகை விட 5 மடங்கு நீண்டதாகும். ஆந்தை ஒரு வருடத்திற்கு குறையாமல் 6000 எலிகளை உண்கின்றன. இதற்கு 3 இமைகள் உள்ளன. இமைக்க கண்களும் சுத்தம் செய்ய என்று தண்டடி 3 இமைகள் கொண்டுள்ளது. செவிப்புலம் பூனைகளை விட 5 மடங்கு சிறந்ததாகும். சிட்டுக்குருவி. மார்ச் 20 சிட்டுக்குருவி தினமாக கொண்டாடப்படுகிறது. இதன் நன்றி.